Hello all, welcome to Akshaya's Learning Center. ஆடியோ வீடியோ எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கா அப்படிங்கறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சாட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க so that it will be easy for me to proceed. Okay, fine. Okay. ஓகே, அண்ட் இந்த வீடியோவை நீங்க ஃபியூச்சர்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இது ரெக்கார்டிங்கா அவைலபிளா இருக்கும். நீங்க அப்புறமா அக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் இப்பதான் நீங்க போக போறீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, ஒரு ஓவர் வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலால நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் 8th ஸ்டாண்டர்ட் NCERT மேக்ஸ் உடைய கம்ப்ளீட் சிலபஸ்க்கான ஓவர்வியூ, நீங்க என்னென்ன படிக்க போறீங்க அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா நம்ம அக்ஷயாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்தே பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல, அதாவது ஜூன் 9th அப்புறமா வந்து 8th 9th பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 10th 12th பேட்சஸ் வேர் ஆல்ரெடி க்ளோஸ். நீங்க 8th 9th or 11th ஸ்டாண்டர்டா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ரோச் அண்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க இப்பவே என்ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சிருக்கோம், அதுக்கப்புறமா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க, மேக்ஸ் கிளாஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி யூ கேன் என்ரோல். ஓகே, ஸோ வித் திஸ் மேக்ஸிமம் இந்த வீக்கெண்டோடயே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்குள்ள என்ரோல் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆல் த ஆஃப்லைன் சீட்ஸ் ஆர் ஃபுல், ஒன்லி ஆன்லைன் மோட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் or you can contact me and ask. Okay, fine. So now let me move on to the first topic. So overall பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு you will be having around 13 topics இருக்கும். ஓகேங்களா? 13 units இருக்கும் உங்களுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கறது அகைன் ஆல் யூனிட்ஸ் ஆஃப் த கண்டினியூஷன் ஃப்ரம் யோர் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன would have studied, right? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. இதுல இல்லாததுதான் என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, சோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா நேச்சுரலா ஒரு விஷயமே இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு 10 ஆப்பிள்ஸ் இருக்கு. நீங்க கவுண்ட் பண்ணும்போது எப்படி கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 1 2 3 அப்படின்னு தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. So natural number, it starts from 1 2 3 and it ends with infinity. ஓகேங்களா? ஹோல் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா 0 அப்படிங்கிற ஒரு நம்பரும் இருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனதுதான் இந்த ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. whole numbers and numbersல we have both positive and negative numbers, right? So அந்த positive negative numbers இதெல்லாமே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குன கேட்டகரி தான் integers. So minus infinity, 0 1 2 both positive negative 0 எல்லாமே integersல வரும். ஓகே, சோ இப்ப ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு டெசிமல் எல்லாம் யூ ஹாவ் நம்பர்ஸ் லைக் 0.1 0.5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு உருவாகின கேட்டகரி தான் என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ 0.1 அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் அஸ் 1/10. 0.5 I can write it as 5/10. So ஒரு நம்பரை உங்களால ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல, அதாவது p/q ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியணும். அண்ட் மேல இருக்கிற நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி தட் கேன் பி இன்டீஜர், பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் 0 எல்லாமே அலவுட் தான். என்னன்னா டினாமினேட்டர் மட்டும் 0வா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. ஓகேங்களா? So denominator, for example, 0/1, 5/1 or 6/10, all these are rational numbers. Minus 5/3, but 1/0 அப்படின்னு வந்துருச்சுன்னா it's not at all a rational number. Denominator mathematicsல 0வா வரவே கூடாது. So all these comes under rational numbers. So இப்போ நீங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்துட்டு you would have learnt about some of the properties. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க? closure property and then commutative property, அடுத்தது associative property,
அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ்க்கு அப்ளை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிப்பீங்க. அதோட இந்த சாப்டர் மேக்ஸிமம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்ளை ஆகுற மாதிரி யூ வில் பி ஹேவிங் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். பட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னங்கிற பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ஆக்சுவலா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயுமே பாத்தீங்கன்னா 4 ஆபரேஷன்ஸ் செக் பண்ணுவீங்க. வாட் ஆர் த 4 ஆபரேஷன்ஸ்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாமே நீங்க செக் பண்ணணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்ளோஸ்டு பாக்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்க ஆல்ரெடி படிச்ச ஒரு விஷயம் தான், நான் அதையே சொல்லித்தரேன். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ல அடிஷன் வந்து இஸ் இட் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன்? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து க்ளோஸ்ட் அண்டர் அடிஷனா அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏதாவது 2 நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். நேச்சுரல் நம்பர்னா என்னது? 1ல ஸ்டார்ட் ஆகுறது, ரைட்? 1ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டில முடியுறது. ஏதாவது 2 நேச்சுரல் நம்பர் 2 + 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ அதை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது? ஐ எம் கெட்டிங் இட் அஸ் 5. ஐ எம் அகைன் கெட்டிங் a நேச்சுரல் நம்பர். சோ ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது எனக்கு அதே கேட்டகரிக்குள்ள அந்த க்ளோஸ்டு பாக்ஸ் பேர் வந்து நேச்சுரல் நம்பர். அந்த நேச்சுரல் பாக்ஸ்க்குள்ளேயே என்னோட ரிசல்ட்டும் வருது அப்படின்னா ஐ கேன் டெல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிற கேட்டகரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணி பாக்குறேன். இப்போ இதே 2 3 நான் 2 - 3 போட்டேன்னா எனக்கு என்ன வருது? ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் as -1. -1 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் கேட்டகரியில ஃபால் ஆகுதா? இல்ல, that falls under integer, so it doesn't fall under natural numbers. So I can tell என்ன சொல்லலாம், natural numbers are not closed under subtraction அப்படின்னு சொல்லிக்கலாம். This is the concept. So இதே மாதிரி தான் நீங்க ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் செக் பண்ணுவீங்க. ஏதாவது 2 ரேஷனல் நம்பரை எடுத்துப்பீங்க, அது 2ஐயும் ஆட் பண்ணா எனக்கு ரேஷனல் நம்பர் தான் வருதா அப்படிங்கறத செக் பண்ணுவீங்க. 2 நம்பர் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க, பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து ரேஷனல் நம்பர் தான் வருதா? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்னோட ஆன்சர் வந்து ரேஷனல் நம்பரா தான் வருதா? ஏதாவது ஒரு நம்பருக்கு கூட எனக்கு வந்து ரேஷனல் நம்பரா வரல அப்படின்னா ஐ கேன் டெல் தே ஆர் நாட் க்ளோஸ்ட். அந்த மாதிரி you can tell. ஓகேங்களா? so that is the meaning of closure property. Commutative property, commute அப்படின்னா என்னது? traveling, moving from one place to another. A plus B equal to B plus A. அதாவது when you are interchanging the positions. இப்போ for example இப்போ நேச்சுரல் நம்பர்னா 2 + 3யும் சரி 3 + 2 எனக்கு 5ங்கிற ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது, ரைட்? சோ அந்த மாதிரி when you are இதே மாதிரி 4 ஆபரேஷன்ஸ்க்கும் ட்ரை பண்ணணும். 2 பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட ஆன்சர் சேமாவே வருது அப்படின்னா யூ கேன் டெல் எஸ் தே ஆர் காமிட்டேட்டிவ். அந்த மாதிரி சொல்லலாம். 4 ஆபரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் போதும். அசோசியேட்டிவ் அப்படின்னா என்னதுன்னா இன்டர்சேஞ்சிங் த பிராக்கெட்ஸ். ஓகேங்களா? அசோசியேஷன் அது குரூப்பிங். ஒரு பிராக்கெட்ஸை வச்சு நீங்க குரூப் பண்ணுவீங்க. இப்போ A plus B அப்படின்னு ஒரு குரூப் பண்ணிக்கிறீங்க. பிளஸ் C must be equal to A plus B plus C. அதாவது இந்த பிராக்கெட்ஸை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுடைய ஆன்சர் சேஞ்ச் ஆகல அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு நீங்க செக் பண்ணணும். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப A into B plus C அப்படின்னு இருக்குன்னா can write it as A into B, AB and plus AC இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது it gets distributed inside. A into B plus C gets distributed inside. அதே மாதிரி A into B minus C னா AB minus AC இந்த மாதிரி உள்ள பிராக்கெட் குள்ள இருக்கிறதோட டிஸ்ட்ரிபியூட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு it is distributed. It also satisfies distributive property அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். So these are all the basic concepts you have learned in your small standards itself. இதே தான், பட் இந்த எல்லா கான்செப்டும் ரேஷனல் நம்பருக்கு அப்ளை ஆகுதா அப்படிங்கறத பாக்குற டாபிக் தான் என்னதுன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, சோ இல்ல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். டிவிஷனுக்கு மட்டும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டினா என்னது? A plus B equal to B plus A and A into B equal to B into A. அதாவது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும் ரேஷனல் நம்பர்ஸ்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
And associative property எடுத்துக்கிட்ட வரைக்கும் addition and multiplication it satisfies the associative property. Next வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா here you will be learning additive identity அப்படிங்கிற ஒரு டாபிக் படிப்பீங்க. additive identity na enadhu or number oda zero add panninga you will get the same number, right? So that zero is called as the additive identity. Idhe the rational number 1/2 nu eduthukitinga adoda zero add pannalum you will get the answer as 1/2, right? So that is called as additive identity. Multiplicative identity na or number oda endha number multiply panna adhe number namakku kedaikum 1 oda multiply panna. So 1 is called as multiplicative identity. 1/2 into 1 is 1/2. So 1 is called as multiplicative identity. Next, distributive property. A into B plus C equal to AB plus EC. இது எல்லாமே it will get satisfied. and அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவுல you will be having infinitely many rational numbers. This is an important, very very important concept. ஓகேங்களா? அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னது 1/2 3/2 இருக்குன்னா இதுக்கும் நடுவுல 1/2ங்கிறது 0.5 3/2ங்கிறது 1.5 இதுக்கும் நடுவுல கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். 0.51, 0.52, 0.513, 0.6, 0.612, 1.2 இந்த மாதிரி கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது ரெண்டுக்கும் நடுவுல இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 1 mark question. ஓகேங்களா? So these are all the concepts that we'll be learning in the first chapter. ஓகேங்களா? ஓரளவுக்கு ஐடியா இருக்கா என்ன ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாப்பீங்கன்னு? ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த சாப்டர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். So linear equation in one variable. இந்த டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும், அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சில ஸ்டப்ஸ் இருக்கணும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல சில ஸ்டப்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்றேன்னா ஐ கேனாட் கால் இட் அஸ் அன் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அப்படின்னாலே it should have an equal to symbol. ஓகேங்களா? அது கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் நான் அதை ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபைன். சோ இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் லீனியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஈக்குவேஷன் உடைய பவர், ஓகேங்களா, அதோடைய பவர் வந்து மேக்சிமம் 1 தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x² plus y² is equal to 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். ஏன்னா இதுல எக்ஸ்ங்கிறத நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோடைய பவர் என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ மேக்சிமம் பவரே நமக்கு 1 இருந்தாதான் அந்த லீனியர் ஈக்குவேஷன். சோ இதை லீனியர் ஈக்குவேஷன் சொல்ல மாட்டோம். பட் இது x plus y is equal to 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. I can call this as a linear equation. x ஓட பவர் என்னது? 1 தான். y ஓட பவர் எந்த வேரியபிள் இருந்தாலும் எல்லா வேரியபிள் உடைய பவரும் 1 இருந்தாதான் we can call it as a linear equation. ஓகேங்களா? அண்ட் அதே நீங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1 வேரியபிள். சோ இந்த சாப்டர்ல ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். வேரியபிள்னா என்னது? x, y, z இதெல்லாத்தையும் தான் we call it as a variable. இப்போ x² plus y cube plus z power 4 is equal to 3. It's called as an equation, but it's not called as a linear equation. Linear equation na இந்த மாதிரி இருந்ததுன்னா we can call it as a linear equation because அதோடைய பவர் வந்து 1 இருக்கு. ஓகேங்களா? பட் இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். ஒரே ஒரு வேரியபிள் இருக்கணும் அப்படின்னா என்ன? கரெக்டா ஒரு வேரியபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4x is equal to 5x plus 3 இந்த மாதிரி இருக்கலாம். again it's a linear equation, right? linear equation அந்த வேரியபிளுடைய பவர் 1 இருக்கணும், ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். இங்க என்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேரியபிள் வச்சு லீனியர் ஈக்குவேஷன் வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த சாப்டரா இருக்கும். ஓகேங்களா? சோ லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரியணும் அண்ட் இதோட வேல்யூ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4y is equal to 3y minus 2 இருக்கனாலும் again it's a linear equation one variable because we have only one variable, right? இந்த மாதிரி any variable இருக்கலாம். 3t plus 4 is equal to 5t minus 3 இந்த மாதிரி anything can be a
வேரியபிள். பட் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கணும் அண்ட் அந்த வேரியபிளுடைய பவர் வந்து 1 இருக்கணும் அண்ட் should have an equal to symbol. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணி இந்த t-யோட வேல்யூ என்ன, இந்த y-யோட வேல்யூ என்ன, இந்த x-ஓட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் என்னதுன்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிற டெக்னிக். ஓகேவா? ஃபைன். So linear equation அப்படிங்கிறது which should have only one variable and power of 1 இருக்கணும். And in the applications அப்படின்னு பாத்தீங்கன்னா it have many real time uses. இப்போ problems on ages and then coins problems, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு we have two methods, டிரான்ஸ்பொசிஷன் அண்ட் சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற 2 மெத்தட்ல தான் இதை சால்வ் பண்ணுவோம். இது நம்ம இந்த லெசன்ஸ் பார்க்கும்போது நம்ம இன்னும் பெட்டரா உங்களுக்கு இன்டெப்தா போகும்போது அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். டிரான்ஸ்பொசிஷன் வேணா நான் சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப வந்துட்டு 7x is equal to 5x plus 2 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை நம்மள சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்னா நம்ம ஜென்ரலாவே வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்ல கொண்டு போயிடணும், ஆர் நம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்ல வச்சுக்கணும். நான் என்ன பண்றேன், இது வேரியபிளோட இருக்கிறது, ரைட்? சோ இதை நான் இந்த சைடு மூவ் பண்றேன். இந்த சைட்ல இருந்த ரைட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் கால்ட் as லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் கால்ட் த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன். சோ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் பண்றதுடைய பேர் தான் என்னதுன்னா டிரான்ஸ்பொசிஷன். இட்ஸ் as simple as that. நான் 5x லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ்ஸா இருக்கா, சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸா மாறும். சோ 7x minus 5x is equal to, இதை ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படியே தான் வச்சிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் எழுதும் போது டிரான்ஸ்போசிங் 5x to LHS அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ 7x minus 5x என்னது? 2x. 2x is equal to 2. So x is equal to 2 by 2. So x ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. I've taken a very basic problem. So இதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல பாப்பீங்க. ஒரே ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் சம்மா இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பாப்பீங்க. சோ டிரான்ஸ்பொசிஷன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு மாத்துறோம். ஸோ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு மாத்தும் போது அதுல சைன் வந்து மாறும். பிளஸ்ஸா இருந்ததுன்னா மைனஸா மாறும், மைனஸா இருந்ததுன்னா பிளஸ்ஸா மாறும். தட்ஸ் இட். ஓகேங்களா? So this is called as transposition. So இதை in-depth-ஆ பாக்குறது தான் இந்த சாப்டர். ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா? ஃபைன். Again, it's also an easy chapter தான், but it's prone to mistake chapter அப்படின்னு சொல்லலாம். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. But again, by practice and clear understanding இருந்ததுன்னா that you can rectify that. Okay, fine. Next chapter number unit 3 என்னதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ். ஓகேங்களா? சோ அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாட்ரிலேட்டரல்னா என்ன? குவாட்ரிலேட்டரல், குவாட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா 4-sided ஃபிகர் அப்படின்னு அர்த்தம். ஒரு 4 சைடு இருக்கிற எல்லா ஃபிகரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த 4-sided ஃபிகர்ஸ் பத்தின ப்ராப்பர்ட்டிஸ், அதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே தான் இந்த யூனிட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைன். சோ என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை மெயினா பாக்குறது வந்து parallelogram-னா என்ன அப்படின்னு பார்ப்போம். parallelogram-னா என்னது? இந்த மாதிரி 2 ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னது? 2 லைன் வந்து 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுற இடத்துல ஃபார்ம் ஆகுறத தான் we call it as an angle. சோ இதுல ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் we will learn. டயகனல் அப்படின்னா என்னது? டயகனலோட எக்ஸாக்ட் மீனிங் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபிகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கு. இந்த கார்னர்ஸ், ஓகேங்களா, 2 லைன் மீட் ஆகுற இடத்த we call it as corners or edges or vertex அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் இத வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as sides அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் we call it as sides. and 2 சைடு மீட் ஆகுற இடத்துல ஃபார்ம் ஆகுறது தான் என்னது? ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? சோ வெர்டெக்ஸ், அதாவது வெர்டெக்ஸ் அப்படிங்கிற இப்போ இது A B C D இருக்குன்னா
ஏபிசிடி இது பேரு வந்து வெர்டெக்ஸ் ஆர் கார்னர் ஆர் எட்ஜ். ஏபி பிசி சிடி ஏடி இது பேரெல்லாம் என்னதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைட்ஸ். ஓகேங்களா. அண்ட் ஆங்கிள் அப்படிங்கறது யூ கேன் ரைட் இட் அஸ் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி. டயக்னல்னா என்ன? டயக்னல்னா என்ன அர்த்தம்னா நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னா என்னது? ஏபிசிடி ஆர் வெர்டெக்ஸ். கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்ன? கான்சிக்யூட்டிவ்னா என்னது? பக்கத்து பக்கத்துல இருக்கிற வெர்டெக்ஸ், ரைட்? சோ ஏக்கு பக்கத்துல இருக்கிற வெர்டெக்ஸ் எது? டி அண்ட் பி. சோ இதுக்கு பக்கத்துல இல்லாத வெர்டெக்ஸ் என்னது? சி. சோ இந்த ஏ உடைய பக்கத்துல இல்லாத வெர்டெக்ஸோட நீங்க ஒரு லைன் ஜாயின் பண்றீங்கன்னா அது பேரு தான் என்னதுன்னா டயக்னல். ஓகேங்களா. அது பேரு தான் என்னது? டயக்னல். சோ லைன் ஜாயினிங் டூ நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ் ஆஃப் any figure is called as a diagonal. D உடைய non consecutive பக்கத்துல இல்லாத vertex என்னது? B. So again BD is called as a diagonal. இந்த மாதிரி. ஓகேங்களா. So இது எல்லாத்த வச்சுமே we will be having some properties. Parallelogramனா இதெல்லாம் தான் properties. Rhombusனா அதுக்கு we will be having all the properties. Rectangle we will be having some properties. Square properties. இதெல்லாமே in depth நான் உங்களுக்கு நிறைய நம்ம இன்னும் டீடைல்டா பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபிசிடின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ parallelogram கொடுத்துருவாங்க. ஏபிங்கிறது 5 சென்டிமீட்டர்னா அப்ப சிடி என்னவா இருக்கும்? அதுவும் 5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஏன் ரீசன் என்ன எழுதணும்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ரீசனை நீங்க எழுதுவீங்க. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு உங்களுக்கு கேட்டிருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் ரொம்ப கான்செப்ட்ஸ் தெளிவா இருக்கீங்கன்னா இந்த சம்ஸை ரொம்ப ஈஸியா புக் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ் அப்படிங்கிற டாபிக் இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அகைன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளோட அக்ஷயாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்து கிளாஸஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் ஆல்ரெடி 10th 12th கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு, போயிட்டு இருக்கு. 8th 9th classes and 11th classes மட்டும் ஜூன் 9th அப்புறமா ஐம் ஸ்டார்டிங். ஸோ வேணும்ன்றவங்க இந்த சண்டேக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்கும். லைக் ஒரு பேட்ச்ல மினிமல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், கிளியர் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன், ரெகுலரா ப்ராக்டிஸ்க்கான ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட் முடிச்சோடனே டெஸ்ட் வைப்பேன். அண்ட் உங்களுடைய ஸ்கூல்ல மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ், குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் லென்த் 18 மார்க் டெஸ்ட் நான் உங்களுக்கு வைப்பேன். ஒவ்வொரு யூனிட்க்கும் மைண்ட் மேப்ஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட் உங்களோட ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன மிஸ்டேக் மேக் பண்ணிருக்காங்களோ அதை மேக் பண்ணி அதை பேஸ் பண்ணி மிஸ்டேக் ஒர்க் ஷீட் வில் பி ப்ரொவைடட். அண்ட் தேவையான ஷார்ட் கட்ஸ் சொல்லி கொடுப்பேன். அண்ட் எனி டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்சிஆர்டி புக் தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் when you are solving an RS Agarwal book or RD Sharma book சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வருதுன்னா எனி டைம் I'll clear the doubt through WhatsApp. அண்ட் ஏதாவது ரீசனால கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா I'll send you the record. So இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் I'll be providing. So வேணும்ன்றவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சண்டேக்குள்ள கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. And just pass it on to your friends too. Next one and next topic என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4th யூனிட் வந்துட்டு it is data handling. ஓகே. சோ இந்த சாப்டர்ல டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னு என்னதுன்னா டேட்டாஸை நம்ம ஹேண்டில் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்கூல் டேட்டாவே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன்ல இருந்து 10 செக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். சோ இப்போ ஒரு 10 செக்ஷனுடைய டேட்டா எல்லாமே வேணும். இப்போ ஒரு 10 செக்ஷன் இருக்குன்னா 400+ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு கிளாஸ்லயே. ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா சோ எல்லாருடைய டேட்டாவும் சும்மா ஒரு இந்த மாதிரி ஒரு லைனா எல்லாருடைய நேம், அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லா ஸ்டெப்ஸும் இருக்கிறத விட ஒரு டேபிள் ஃபார்மேட்லயோ ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்லயோ ஆர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல இருக்குன்னா நம்ம அந்த டேட்டாவை வந்து புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் இல்லையா. சோ டேட்டா ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது தான் ஒரு டேட்டாவை எப்படி ஈஸியரா புரிஞ்சுக்கலாம். சோ அது வந்து மோஸ்ட்லி கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல தான். அதுக்கு கிராஃப் அப்படிங்கிற தனி சாப்டர் தான் உங்களுடைய லாஸ்ட் சாப்டர். அதுல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா லைன் கிராஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டேட்டா ஹேண்ட்லிங்ல பாத்தீங்க அப்படின்னா மெயினா சர்க்கிள் ஃபார்மேட்ல ஒரு கிராஃப், அது பேர் என்னதுன்னா பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த பை சார்ட் ஃபார்மேட்ல டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், சோ அதை பத்தின ஃபுல்லா படிக்கிறது தான் வந்து இந்த டேட்டா ஹேண்ட்லிங். சோ ஒரு பை சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்.
ஓகே, so this will be pie chart. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே நடத்துறாங்க, ஒரு ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சர்வே நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுல சாக்லேட் ஃபிளேவர் வந்துட்டு ஒரு 30% ஆஃப் த பேருக்கு பிடிக்குது. ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம், அதுவும் ஒரு 30% ஆஃப் த பேருக்கு பிடிக்குது. அண்ட் தென் வெனிலா ஃபிளேவர் வந்துட்டு ஒரு 10% ஆஃப் த பேருக்கு பிடிக்குது. அண்ட் தென் பட்டர்ஸ்காட்ச் ஃபிளேவர் வந்துட்டு ஒரு 20%க்கு பிடிக்குது. அண்ட் தென் அதர் ஃபிளேவர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அது ஒரு 10% அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை இதுல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா வி ஹாவ் அ சர்டன் ப்ரொசீஜர். அது நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சாக்லேட் 30%, ஸ்ட்ராபெரி 30%, வெனிலா 10%, something like that. And then butterscotch 10%, others 10% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுல இருக்கிற இப்ப இந்த பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. butterscotch is 20%, right? So when you add it, இதுல இருக்கிற எல்லா பெர்சன்டேஜையும் ஆட் பண்ணீங்கன்னா it will add on to 100%. 30 plus 30 is 60, 60 plus 20 is 80, plus 10 is 90, plus 10 is 100%. So ஓவரால் அந்த டோட்டல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, டோட்டலா எப்பவுமே பெர்சன்டேஜ் will be 100%. அந்த 100%ல ஒவ்வொன்னும் எவ்வளவு பார்ட்டை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுதான் பை சார்ட். ஓகேங்களா? அது இன் டெப்தா வந்து நீங்க படிப்பீங்க. சோ ஒரு டோட்டல்ல எல்லாமே எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணிருக்குது அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுதான் பை சார்ட். மெயினா இததான் நம்ம படிப்பீங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல இருந்து கண்டிப்பாவே எந்த எக்ஸாமா இருந்தாலும் உங்களுக்கு இஃப் இட்ஸ் இன்க்ளூடட் இன் யுவர் அந்த பர்டிகுலர் டெஸ்ட்ல இந்த பொசிஷன் இருக்குன்னா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சோ அது படிப்பீங்க. சோ அது ஆர்கனைசிங் டேட்டா டு பி ஆர்கனைஸ் சிஸ்டமேட்டிக்லி டு டிரா மீனிங்ஃபுல் இன்ஃபரன்சஸ். நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு மீனிங்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா ஹேண்ட்லிங். நெக்ஸ்ட் சர்க்கிள் கிராஃப் ஆர் பை சார்ட் அப்படிங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல் யூசிங் செக்டார்ஸ் இன் அ சர்க்கிள். சோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வி கால் திஸ் அ செக்டார். ஓகேங்களா? சோ இந்த பார்ட்டை வி கால் இட் அஸ் அ செக்டார். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பத்தி படிப்பீங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ வந்துட்டு நாளைக்கு இப்போ மண்டே வந்து எனக்கு ஸ்கூல் திறக்குமா திறக்காதா அப்படிங்கிற ரிசல்ட் ரைட்? பிகாஸ் உங்களோட ஸ்கூல்ல மண்டே ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி தி ஸ்கூல் வில் பி ஓபன் ஆன் மண்டே, ரைட்? சோ உங்க அந்த ஒரு விஷயத்தோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்னங்கிறது கண்டிப்பாவே தெரியும். பட் சில விஷயங்களோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டைஸ் த்ரோ பண்றீங்க. ஒரு டைஸ்ல 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். So the result is unknown. டைஸ் த்ரோ பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயத்தோட ரிசல்ட் என்னன்னு தெரியலன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்னா, we call it as a random experiment. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி விஷயங்களை அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்கான ரிசல்ட் வந்து என்னவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அன்சர்டனான விஷயங்களை மெஷர் பண்றதுதான் என்னதுன்னு சொல்லுவோம்னா, we call it as a probability. Probability-க்கு வந்து we have this formula. அகைன் இதை இன்டெப்தா வந்து நம்ம லெசன்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். அகைன் ரொம்ப கான்செப்ட்ஸ் கிளியரா படிச்சுட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். Fine. And the next chapter and the 5th chapter will be squares and square roots. Okay. So squares and square roots அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் நம்பர்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பருடைய ஸ்கொயர், இப்போ 4 உடைய ஸ்கொயர்னா என்னது? அந்த நம்பரையே we are multiplying it twice. That's it. இப்போ 10 square அப்படின்னா we are multiplying the same number 2 times. That is called a square of a number. Okay. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரலா 0, 1, 4, 5, 6, 9ல மட்டும்தான் எண்ட் ஆகும். அதாவது 2, 3, 7, 8ல எண்ட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா ஸ்கொயர் நம்பராவே இருக்காது. இப்ப 23 ஆர் 437 ஆர் 1488 இந்த மாதிரி 3, 7, 8ல எண்ட் ஆகிற இது எதுவுமே
அதாவது எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி 2, 3, 7, 8ல அது எண்டே ஆகாது. ஓகேங்களா? சோ ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து இந்த 0, 1, 4, 5, 6, 9ல மட்டும்தான் எண்ட் ஆகும். இந்த மாதிரி வில் பி லேர்னிங் சோ மச் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் யூனிட். ஓகேங்களா? நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கத்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 400 ஆர்எல்ஸ் 4 ஜீரோஸ் இருக்கு. இப்போ 5000 அப்படின்னு இருக்குன்னா யூ கேன் டெல் இட்ஸ் நாட் ஈவன் அ ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண சொல்றதும் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ ஒரு நம்பர் 2378ல எண்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அந்த நம்பர் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதே மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ல எண்ட் ஆயிருக்குனாலும் அது ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்ல. மாதிரி பார்த்தோன்னே சில விஷயங்களும் உங்களால சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூ வில் பி லேர்னிங். அடுத்தது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் அன் இன்வர்ஸ் ஆபரேஷன் ஆஃப் ஸ்கொயரிங் எ நம்பர். இப்போ 16 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். இதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 எப்படி எழுதிருப்பீங்க? 4 into 4 எழுதிருக்கீங்கன்னா ஒரு நம்பர் 2 times அக்கர் ஆகுதுன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது அந்த நம்பர் 1 time அக்கர் ஆகும். ஸோ 16ஓட ஸ்கொயர் ரூட் இஸ் 4. ஸோ இன்வர்ஸ் ஆபரேஷன் ஆஃப் ஸ்கொயரிங் இஸ் கால்ட் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? அண்ட் ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் ரூட். இப்போ 16 எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 into 4 4 is also its square root and -4 அதோட ஸ்கொயர் ரூட் தான். ஏன்னா -4 into -4 plus 16 தானே. சோ எந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு ரெண்டு ஸ்கொயர் ரூட் இருக்கு. இப்போ 25 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வில் பி +5 or -5. ஓகேங்களா? பட் நம்ம பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி we will proceed in this lesson. ஓகே? சோ ஸ்கொயர் ரூட் உடைய சிம்பிள் இது. அண்ட் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு you will be having so much of methods like prime factorization method, prime factorization method இருக்கும். அடுத்தது long division method இருக்கும். இந்த மாதிரி so much of methods you will be learning. and squares கண்டுபிடிக்கிறதுக்கு you will be having some methods. இந்த மாதிரி கொஞ்சம் in-depth போகும். and it's a very big unit. ஓகேங்களா? and repeated subtraction இந்த மாதிரி எல்லாம் we will be having so much of methods. ஓகேங்களா? so this is about this lesson. next lesson and unit 6 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it's cube and cube roots. so cube and cube roots இந்த lesson பாத்தீங்கன்னா it's almost like a continuation of squares and square root. but cube அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நம்பரை 3 times multiply பண்றது. இப்ப 3 cube அப்படின்னா 3 into 3 into 3. the 7 cube அப்படின்னா multiplying the same number 3 times. okay? so numbers obtained by multiplying by number by itself 3 times is called as cube numbers. so 1, 8, 27, 64 இதெல்லாமே cube numbers. so 4 into 4 into 4 you will get it as 64. 3 into 3 into 3 you will get it as 27. so these numbers are called as cube numbers. ஓகேங்களா? and இதுல வந்து அதோட prime factors வந்து 3 times அக்கர் ஆயிருக்கு. இப்போ 27 அப்படின்னா 3 into 3 into 3 இந்த மாதிரி ஒரு அதோட prime factors 3 times அக்கர் ஆயிருக்கு. ஓகே? cube root அப்படின்னா that is the inverse operation of like a cube அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 உடைய cube root அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நம்பர் 3 times அக்கர் ஆயிருக்குன்னா cube root எடுக்கும் போது that will occur 1 time. அவ்வளவுதான். so cube root of 27 is equal to 3. அந்த மாதிரி. ஓகேங்களா? again இது வந்து smaller நம்பருக்கு. பெரிய நம்பருக்கு we will be having prime factorization method. இந்த மாதிரி methods எல்லாம் we will be having. இன்னும் கொஞ்சம் in-depth இதுல we will be learning. ஓகேங்களா? next one and this is the 7th unit, right? 7th or 8th unit is this one. yeah, this will be the 7th unit. 7th unit will be comparing quantities. Comparing quantities வந்துட்டு it's an actually இதுவும் easier lesson தான். but நிறைய confuse ஆகிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். because in the comparing quantitiesல you will be having the concept of ratio, percentages. இந்த இது ரெண்டும் பேசிக்ஸா இருக்கும். இதை பேஸ் பண்ணி you will be having 3 types of problems in comparing quantities. அதாவது நீங்க லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல புதுசா ஒரு கான்செப்ட் மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல இன்க்ளூட் ஆகும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தது டாக்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும்.
அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி லேர்னிங். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களோட சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து வில் பி லேர்னிங் ஹியர். இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆகும். அகைன் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு மார்க்டு பிரைஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுல லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இதுல லேர்ன் பண்ணிப்பீங்க. கம்பேரிங் குவான்டிட்டிஸ்ல கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ that is the comparing quantities topic. And next topic will be algebraic expressions and identities, and some very very important topic. ஓகேங்களா? because இந்த algebraic expressions and identities ல நீங்க லேர்ன் பண்ணிக்கிற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு 12th வரைக்குமே it will be like ஒரு carry forward ஆயிட்டே இருக்கும். so it's a very very important topic. ஓகே, சோ இந்த டாபிக்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3x² + 4y³ + 7, இதுல வேரியபிள் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்னா வருது இல்லையா, இதை we call it as variable. இந்த மாதிரி வெறுமனே நம்பர்ஸா இருக்கு இல்லையா, அத we call it as constant. இதுதான் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்பிரஷன்லயே ஈக்குவல் டு சிம்பிள்லாம் வருதுன்னா we call that as equation. Okay, so this is called as expression. so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா we call it a monomial, binomial, trinomial னா சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4x அப்படின்னு ஒரே ஒரு டேர்ம் இருக்குன்னா we call it as a monomial. 4x + 3 இருக்குன்னா we call it as two terms. இது ஒரு term, இது ஒரு term. இந்த plus minus எல்லாம் we should not include. They are called as operators. ஓகேங்களா? சோ இத வந்து ரெண்டு term இருக்குன்னா we call it as binomial. இது 4x² + 5x + 7 அப்படின்னு இருக்குன்னா 3 terms இருக்கு. we call it as trinomial. more than 3 terms அப்படின்னு இருக்குனாலே we call it as என்னன்னு சொல்லலாம், we call it as polynomial அப்படின்னு ஜெனரலா கால் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்தது லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இப்ப 4x 5x அப்படின்னு இருக்குன்னா we can call this as like terms. அதே மாதிரி 7x⁴ 8x⁴ இருக்குன்னா these are all called as like terms. so like terms அப்படின்னா என்ன அப்படின்னா, வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் சேமா இருக்கணும், அதே நேரத்துல வேரியபிள் உடைய பவரும் வந்து சேமா இருக்கணும். இப்ப 4x இருக்கு, 5x² அப்படின்னு இருக்குன்னா இது ரெண்டையும் I cannot call it as like term. ஏன்னா இது 4x, இங்கேயும் வேரியபிள் வந்து x தான், பட் பவர் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா, வேரியபிளும் சேமா இருக்கணும், பவரும் சேமா இருந்தாதான் we can call it as like term. இங்கேயே x⁴, இங்கேயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7x⁴ 8y⁴ னா even we cannot call this as like term because this is variable x and this is variable y. so variable சேமா இருக்கணும், இதுல பவரும் சேமா இருந்ததுன்னா லைக் டேர்ம். அந்த லைக் டேர்ம்ஸா இருந்ததுனாதான் ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7x + 4y² இப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், பிளஸ் 5x + 7y² அப்படின்னு இருக்குன்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் we can add 7x + 5x + 4y² + 7y². 7 + 5 is 12x, 7 + 4 is 11y². அந்த மாதிரி லைக் டேர்ம்ஸா இருந்ததுனாதான் we can add. so அதுக்காக லைக் டேர்ம்ஸ் தான் என்னன்னு தெரியணும். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் we will learn here. அதாவது இந்த மாதிரி இருக்கும், x + y into 7x, இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மோனோமியல் இன்டு பைனாமியல் பண்ணுவீங்க, மோனோமியல் இன்டு மோனோமியல் பண்ணுவீங்க, மோனோமியல் இன்டு பாலினாமியல் பண்ணுவீங்க, ஒரு பைனாமியல் ஒரு ட்ரைனாமியல் இன்டு பாலினாமியல். இந்த மாதிரி போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போற மாதிரி இருக்கும். அகெயின் when you learn the concepts clearly it will be very easy. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த algebraic expression and identitiesல மெயினா you will be learning addition or subtraction of expressions or polynomials. next multiplication of polynomials or monomial and monomial. இந்த மாதிரி இதெல்லாமே படிக்கிறது தான் algebraic expressions and identities. okay, next topic. and the next topic 9th chapter என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா you will be learning mensuration. mensuration அப்படின்னாலே என்னது, measurement. ஓகேங்களா? சோ உங்களுக்கு மெஷர் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்டப்ஸ் எல்லாமே you will learn here. சோ இதுல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா
த்ரீ டி சர்ஃபேசஸ் மெயினா லேர்ன் பண்ணிப்பீங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு 2D ஃபிகர்ஸ் வச்சுதான் நீங்க படிப்பீங்க. ஆல்ரெடி நீங்க 6th 7th படிச்சிருப்பீங்க. 2D ஃபிகர்னா என்னது, ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு கொடுத்து ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? அதேதான் இங்கேயும் வரப்போகுது. ஏரியா அப்படின்னா என்னது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலி இடம் இருக்கு. அந்த காலி இடத்துல நான் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்னா அந்த இடத்தோட ஏரியா என்ன அப்படின்னு தெரியணும். இந்த இடத்தோட ஏரியா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஓகே, அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் என்னோட ஹவுஸ் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ ஏரியா வி கால் இட் அஸ் சுற்றளவு அப்படிங்கிற மாதிரி. ஏரியாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பெரிமீட்டர் அப்படின்னா என்னன்னா சுற்றளவுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்டுக்கு வந்து நான் ஒரு காம்பவுண்ட் பில்ட் பண்ணணும், ஆர் நான் ஒரு வேலி அமைக்கணும், ஒரு ஃபென்ஸ் போடணும், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஐ நீட் ஒன்லி த பார்டர்ஸ். ஓகேங்களா? இந்த லேண்ட் ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னா அதுல பார்டருடைய மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். அது பேரை தான் வி கால் இட் அஸ் பெரிமீட்டர், சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது உங்களோட 7th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இதோடைய ஏரியா, பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், ஆல் தீஸ் ஸ்டப்ஸ் யூ ஹவ் லேர்ன்ட், ரைட்? அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 3D ஃபிகர்ஸ் குள்ள போவீங்க. அதுல 8th ஸ்டாண்டர்ட்ல கியூபாய்டு, கியூப், சிலிண்டர் இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. அதுல சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அகைன் இப்போ கியூப் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு இந்த மாதிரி ஒரு கியூபாய்டு அப்படின்னா ஒரு பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களோட அமேசான்ல இருந்து வர எனி ஒரு பாக்ஸ், that is called as a cuboid. So அந்த cuboidக்கு ஏரியா, வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாக்ஸுக்குள்ள உங்களால என்ன வைக்க முடியும். ஒரு 3D ஷேப்பா இருக்குன்னா அந்த பாக்ஸ்க்குள்ள உங்களால எவ்வளவு வைக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதா வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியானா இஃப் இட்ஸ் a gift box அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த gift box சுத்தி, அந்த பாக்ஸ் சுத்தி நான் gift wrap பண்றேன்னா I should know the area. சோ அந்த மாதிரி ஓகே, ஏரியானா என்னன்னு புரியணும், வால்யூம்னா என்னன்னு புரியணும், அதை பேஸ் பண்ணி they will ask some tricky questions and all. And அதுக்குன்னு you will be having some formulas. இந்த ஃபார்முலாஸை ஈஸியா டிரைவ் பண்றதுக்குன்னே so much of easy concepts are there. ஓகேங்களா? அதெல்லாம் நான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்போ கிளாஸஸ்ல வந்து நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். So these are all the stuffs you will be learning. And units conversion, ஒரு சென்டிமீட்டர் கியூப் மில்லி லிட்டரா மாத்துறது, லிட்டரை சென்டிமீட்டர் கியூபா மாத்துறது, ஒரு மீட்டர் கியூப லிட்டர்ஸா மாத்துறது, இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் எல்லாம் இதுல நிறைய இருக்கும். சோ அதுவும் நீங்க தரவா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 10th சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். ஓகே, லெட்ஸ் டேக் சம் 1 minute பிரேக். ஓகே, சோ பிரேக் எடுத்துக்கலாம். Fine. Okay, so let me start. So 10th chapter will be exponents and powers. In the exponents and powers la நீங்க என்ன learn பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா laws of exponents. You have learned the இது வந்து உங்களோட 6th 7thலயே நீங்க படிச்சிருப்பீங்க laws of exponents. பட் இதுல 8th standard லெவல்ல உங்களுக்கு முக்கியமா என்ன வரும்னா you will be having a negative exponent. ஓகேங்களா? So negative exponent அப்படின்னா இப்ப a power மைனஸ் எம் அப்படின்னு இருக்குன்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 1/a power m. இந்த மாதிரி புதுசா லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் படிப்பீங்க. சோ அதை வச்சுதான் சம்ஸ் இன்வால்வ் ஆகும். இட்ஸ் வெரி வெரி ஈஸியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 power -2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மீனிங் என்னதுன்னா இந்த பேஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் பவர், ரைட்? இந்த நெகட்டிவ் பவரை நான் பாசிட்டிவ் பவரா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் -2 +2 அப்படின்னு நான் மாத்தணும்னா பேஸ் உடைய ரெசிப்ரோக்கலை எடுத்துக்கணும். ரெசிப்ரோக்கல்னா என்னது? 5 ஓட ரெசிப்ரோக்கல் என்னது? 1/5. தட்ஸ் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3/2 பவர் -3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் பவரை நான் பாசிட்டிவ் பவரா மாத்தணும்னா -3 நான் +3 மாத்தணும்னா இந்த 3/2 உடைய ரெசிப்ரோக்கல் என்னது?
2/3, that's it, அவ்வளவுதான். சோ பேஸ் உடைய ரெசிப்ரோக்கலை எடுத்துட்டு நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவரா மாத்திக்கலாம். அதே மாதிரி பாசிட்டிவ் பவரை நெகட்டிவ் பவரா மாத்தினாலும் இந்த சேம் கான்செப்ட் தான். சோ இதை இன்வால்வ் ஆகி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 0.00000784 இந்த மாதிரி இருந்துட்டு இதை வந்து பவர்ஸ் வச்சு உங்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுவாங்க. இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டெசிமல் பாயிண்ட் இங்க இருந்து நான் இந்த டெசிமல் பாயிண்ட் இப்படி ஷிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 7.84 அப்படின்னு இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் வருதுன்னா இதுக்கு அப்புறமா இருக்கிற நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கு. சோ இன்டு 10 to the power of -6 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இந்த நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ கெஸ்ட். இந்த மாதிரி எல்லாம் சம்ஸ் வரும். ஒரு எக்ஸாம்பிள் 6530000 இந்த மாதிரி இருக்கு. இதை ரெப்ரசன்டேட்டிவ் பவர் ஃபார்மேட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதை இந்த இடத்துல இதை நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6.53 இந்த இடத்துல நான் டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப்டர் தட் 1 2 3 4 5 6 7. So I'll represent it as 10 power 7. So number of zeros அதுக்கு அப்புறமா இருக்குன்னா பாசிட்டிவ் பவரா வரும். இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் அப்புறமா ஜீரோஸா வருதுன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் பவர்ஸா வரும். பட் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் இன் டெப்த் இன் த ரெகுலர் கிளாஸஸ். ஓகேங்களா? So this is the basic stuff you will learn in the powers and exponents and powers அப்படிங்கிற சாப்டர்ல மெயினா நெகட்டிவ் பவர்ஸ் வச்சு you will learn a lot. Okay, so that's it about the 10th chapter and the 11th chapter என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா direct and inverse proportion, right? Okay, so proportion, ratio and proportion அப்படிங்கிற chapters எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதோடைய ஒரு அட்வான்ஸ்டு லெவல் தான் இந்த டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகே, சோ ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்றது. இப்போ 5:3 அப்படின்னா ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்றதுக்காக வந்ததுதான் ரேஷியோ. அதாவது இப்ப x is to y is 5:3 னா x is 5 times and y is 3 times. That is the mean. ஓகேங்களா? ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? proportion, they are when the two ratios are in proportion அப்படின்னா the two ratios are equal அப்படின்னு அர்த்தம். இப்போ for example proportionக்கு this is the symbol, right? is to 15 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 5:3 இருக்கு. மேபி இது a:b கூட வச்சுக்கோங்க. இது 5:3 இருக்குன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? You will get the 5:3 தான். So when the two ratios are in proportion, that means the two ratios are equal அப்படின்னா. ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் நீங்க 6th 7thல தரவா படிச்சிருந்தீங்க. ப்ரொபோர்ஷன்னா the two ratios are equal அப்படிங்கிற கான்செப்ட் தரவா இருந்ததுன்னா டைரக்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இஸ் லைக் a cake walk. ஓகேங்களா? சோ இந்த டைரக்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்கும். இப்ப இவ்வளவு டைம்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க அந்த மாதிரில இப்ப டைம் இருக்கும், இங்க டிஸ்டன்ஸ் இருக்கும். 1 PM 2 PM or 3 PM something like that. அதுல டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாங்க. 30 கிலோமீட்டர் 2 PMக்கு வந்துட்டு 80 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் இந்த மாதிரி டேபுலர் காலமா கொடுத்திருப்பாங்க. 4 PMல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அந்த மாதிரில டைரக்ட் ப்ரொபோர்ஷனாங்கிறதெல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா when the ratios are equal அப்படின்னா they are in direct proportion. இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/40. இதையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get it as 1/40. இதையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get it as 1/40. When the two ratios are equal, they are in proportion. That means they are directly proportional. அந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல மாறி இருக்கும். ஓகேங்களா? அது இன்டெப்தா நம்ம டைரக்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் டைரக்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேஷியோஸ வச்சு ப்ரொபோர்ஷனுடைய கான்செப்ட்ஸ் நீங்க தரவா இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. சோ இதுதான் வந்து நீங்க இதுல லேர்ன் பண்ணிப்பீங்க. சோ just okay, so direct proportion na two quantities x and y are in direct proportion, the ratio remains same, not constant. So x1 by y1 is equal to x2 by y2 is equal to இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. Inverse proportion na their product remains constant. ஓகேங்களா? that is அதாவது எப்படி இருக்கும்னா x1 by y1 is equal to y2 by x2. அதாவது இது இங்க வந்திருக்கும்,
இது இங்க வந்திருக்கும். இந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா எக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய், இந்த மாதிரி எல்லாம் எழுதும். இது இன்டெப்தா நான் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சாப்டர் அந்த 12th சாப்டர் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபேக்டரைசேஷன். அகெயின் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் அகெயின் உங்களுக்கு உங்களோட ஒரு 10th வரைக்குமே இது கேரி ஃபார்வர்ட் ஆகும், இந்த ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே. அண்ட் உங்களோட அதுக்கப்புறமா உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவல் எல்லாத்துக்குமே திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் யூனிட். ஓகேங்களா, சோ மச் ஆஃப் கான்செப்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆகும். இந்த சாப்டரும் ரொம்ப நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸ், பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ், ஆல் தீஸ் சாப்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே fine. So factorization அப்படின்னா என்னதுன்னா ஒரு இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸா ரெப்ரசென்ட் பண்றது. இப்ப 6ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட் இது ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னா 2 into 3 அந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் 4x plus 8y அப்படின்னு இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா 4 into x plus 2y அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா, இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு வந்து we have so much of methods. ஓகேங்களா, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி நம்ம எழுதுறது. இப்ப 4 into x plus 2y னா 4 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 4x plus 4 into 2 is 8y அப்படின்னு வரும். So multiply பண்ணீங்கன்னா you will get this expression. So ஒரு எக்ஸ்பிரஷனா ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்பரா இருக்கலாம், வேரியபிளா இருக்கலாம், or even it can be an expression. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it's a number and this is an expression. So it's a product of number and expression. இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எழுதணும். அதுக்கு we have so much of method. காமன் ஃபேக்டர் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு, ரீக்ரூப் பண்ணுவோம். அடுத்தது இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். திஸ் அண்ட் ஆல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதை பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி டிவிஷன் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள நிறைய போகும். ஓகேங்களா, சோ இந்த கான்செப்ட்மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, next and the last chapter, 13th chapter is introduction to graph and it's a very easy peasy chapter அப்படின்னு சொல்லலாம். இந்த சாப்டர்ல வந்து you will be learning about line graph. லைன் கிராஃப் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம், இப்ப நான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸே எடுத்துக்கோங்களேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இப்போ டைம் வந்து 1 PM 40 கிலோமீட்டர், 2 PM 80 கிலோ, 3 PM 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் ரோவை வந்து நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், செகண்ட் ரோவை வந்து ஒய் கோஆர்டினேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்க டைம்னா டைம்னு போட்டுப்பீங்க, இங்க டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ்னு போட்டுப்பீங்க. சோ இந்த இடத்துல 1, 2, 3 அப்படின்னு உங்க கிராஃப்ல மார்க் பண்ணுவீங்க. இங்க 40, 80, 120 இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்ஸையும் யூ கேன் மார்க் இட் அஸ் 40, 80. ஒரு யூனிட் வந்து 40, 40 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல 1, 40, இது 2, 80, 3, 120 இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால ஜாயின் பண்ணுவீங்க. இது பேரு தான் என்னதுன்னா லைன் கிராஃப். ஓகேங்களா, கொஞ்சம் நான் ஃபாஸ்டரா தான் நான் உங்களுக்கு சொல்றேன், பட் அகைன் இதையே நம்ம ஸ்லோவா கொஞ்சம் கான்செப்சுவலா பார்த்து இதை பேஸ் பண்ணி யூ வில் பி ஹேவிங் சோ மச் ஆஃப் சம்ஸ். ஒரு 2 எக்ஸசைஸ் தான் இதுல இருக்கும். இட்ஸ் அண்ட் வெரி ஈஸி சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிராஃப் பேஸ்டு சம் கண்டிப்பாவே உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஈஸியா ஒரு 5 மார்க்ஸ் அப்படிங்கறது ஈஸியரா ஸ்டோர் பண்ணிடலாம். பட் இதுக்கு நீங்க மெயினா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு டைட்டில், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு டைட்டில் அண்ட் ஸ்கேல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். இன் எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 யூனிட்ல வந்து ஒரு மெஷர்மெண்ட், அந்த மாதிரி எல்லாம் ஸ்கேல் எல்லாமே ப்ராப்பரா மென்ஷன் பண்ணா ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு டாபிக். ஓகேங்களா, சோ வித் திஸ் ஐ ஹோப் 13 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. 13 யூனிட்ஸ் பத்தி ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்திருப்பேன் அப்படிங்கறத நம்புறேன். Hope this session was useful too. ஓகேங்களா, ஃபைன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட கிளாஸஸ் 8th standard to 12th standard கிளாஸஸ், மேக்ஸ் கிளாஸஸ் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வீடியோஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சண்டேக்குள்ள என்ரோல் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, ஆஃப்லைன் பேட்சஸ் ஃபுல். ஓகே fine. So number contact panni details கேட்டுட்டு you can enroll it by this Sunday. Okay, so that's it. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படினாலும் you can WhatsApp to this number and ask me the doubts. Okay, நீங்க like எந்த ஸ்கூலா இருந்தாலும் okay, you can enroll. Okay, thank you.